எனக்கு வந்து நம்ம இந்து கோயில்கள்ல பிடிக்காத ஒரே ஒண்ணு என்னன்னா, இந்த விஐபி கலாச்சாரங்க. வரிசையில கால் கடுக்க வந்து மணிக்கணக்கா நின்னுட்டுருப்போம். கடவுள் தரிசனம் பண்ணணும் அப்டின்ட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அஃபிஷியலா அரசியல்வாதி உள்ள வருவாங்க. உடனே அஃபிஷியல்ஸ் ஓடி போய் அவங்கள போயி, வரவேற்று கூட்டிட்டு போயி, பரிவட்டம் கட்டி, மாலை மரியாதைலாம் பண்ணி, நல்ல தரிசனம் ஏற்பாடு பண்ணி குடுத்துருவாங்க. அதாவது அனைவரும் சமம். ஆண்டவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஆண்டவனுடைய பிள்ளைகள். ஆண்டவன் கிரியேட் பண்ணுனது நம்ம எல்லாருமே. ஸோ, அந்த ஆண்டவன் இருக்கும் சன்னதியில் நம்ம அனைவரும் சமம். நீங்க ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், இல்ல பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், சினிமா நடிகரா இருக்கலாம், நீங்க அன்றாட காட்சியா இருக்கலாம். கடவுளுக்கு முன்னாடி அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க. கோயில்ல பார்த்தீங்கன்னா, கடவுள் தான் கெத்து. மத்தவங்க எல்லாம் வந்து நம்ம எல்லாம் கடவுள் பிள்ளைகளா போறோம். நீங்க அங்க போயிட்டு உங்க கெத்த காமிச்சுட்டு, இந்த விஐபி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போறீங்க அப்டின்னா, ஆண்டவன் வந்து அத பார்த்து ரசிப்பாருன்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா ரசிக்க மாட்டாருங்க. எந்த ஒரு தகப்பனும் வந்து தன் பிள்ளைகளை ஒருத்தங்க அவமரியாதை பண்றத பொறுத்துக்க மாட்டாங்க. ஸோ, அந்த லைன்ல மணிக்கணக்கா நிக்கிறவங்கள வந்து நீங்க பண்றது அவமரியாதை தான். உங்களுடைய கெத்த காட்டிட்டு நீங்க போயி டக்குனு வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ, ஆண்டவன வந்து நீங்க இந்த மாரி நீங்க உங்களுடைய கெத்த காமிச்சு போறதுனால, ஆண்டவனுடைய கோபத்துக்கு தான் உள்ளாகுறீங்க. தயவு செய்து கோயிலுக்கு வந்து பாவத்த சம்பாரிச்சுட்டு போகாதீங்க. விஐபிகளே இனிமேல் வந்தீங்கன்னா, ஆர்டினரி பீப்பிள் மாரி நீங்களும் லைன்ல நின்னு தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கும்.